ஹாய் மக்களே! இப்ப எக் பஃப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து ஆனியன்ஸ் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன். அதில வந்து இப்போ நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சம் பட்டரும் போட்டுட்டு, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயமும், கருவேப்பில தழையும் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், வரமிளகாய் தூள் இது 3ம் போட்டு நல்லா சால்ட் போட்டு நான் நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நான் டொமேட்டோ போட்டேன். அத நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் துருவுன கேரட்டும் போட்டு நல்லா வந்து வணக்கிட்டு, இப்போ வந்து இது நல்லா வணங்கிட்டு இருக்க கேப்ல நான் சைட்ல வந்து எக் பாயில் பண்ண போட்டுட்டு, பேஸ்ட்ரி ஷீட் எடுத்து அத நல்லா வந்து எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பண்ணதுக்கப்புறம் இத நம்ம கியூப்ஸா கட் பண்ணி தான் எக் பஃப் பண்ண போறோம். இத வந்து நான் 9 கியூப்ஸா கட் பண்ணிக்கிறேன். அத நல்லா கட் பண்ணிட்டுருக்கும்போது, சைட்லயே வந்து நான் ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணிட்டு, இப்ப நம்ம வணக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த தொக்கு, அதுக்கு மேல வந்து எக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுட்டு, நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அது கிரிப்புக்காக நான் சைட்லலாம் வாட்டர்ஸ் வச்சுட்டு, நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். வீடியோல காட்டியிருக்க மாதிரி. இப்ப வந்து இத நம்ம வந்து ஒரு ட்ரேல வந்து பேக்கிங் ஷீட்ஸ் ப்ளஸ் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு, ஒன் பை ஒன்னா அடுக்கிட்டு, மேல வந்து நான் பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து 25 மினிட்ஸ் 180 டிகிரி டூ 200 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம ஹீட் பண்ணா நம்மளோட எக் பஃப் ரெடி. அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.